நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று 2014வது ஆண்டு பிறக்கிறது. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்ல உடல் நலமும் மன வளமும் செல்வ வளமும் சிறக்க பெருமானை வேண்டி இந்த ஆங்கில புத்தாண்டிற்கு எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். தொடர்ந்து திருவெம்பாவை நாம் சிந்திக்கலாம். திருவெம்பாவையில் 5வது பாடலும் 6வது பாடலும் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக பக்தி இலக்கியங்களினுடைய வடிவங்களை இலக்கிய உத்திகளையும் இதனோடு சேர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆதி உலா என்கின்ற சிற்றிலக்கிய வகை உலா என்ற இலக்கியங்களுக்கெல்லாம் மூத்த உலாவாக விளங்குகின்ற சிற்றிலக்கியம் 12 திருமுறையில் 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகிறது. கோப பிரசாதம் என்ற தலைப்பிலான ஒரு சிற்றிலக்கியம் கூட 11ஆம் திருமுறையில் இடம்பெறுகிறது. இப்படி எங்கும் பார்க்க இயலாத சிற்றிலக்கியங்கள் எல்லாம் நம்முடைய திருமுறைகள் தன்னகத்தே கொண்டிருக்கின்றன. மற்றொரு சிற்றிலக்கியம் திருமுக பாசுரம் என்பதாகும். இறைவன் எப்படி கடிதம் எழுத வேண்டும் ஒருவருக்கு என்பதை சொல்லிக் கொடுப்பதாக அந்த இலக்கியம் விளங்குகிறது. அனுப்புனர், பெறுநர், கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய பாடி ஆஃப் தி லெட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பொருள். இந்த மூன்றையும் எப்படி ஒரு கடிதம் எழுதுபவர் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு குறிப்பமைந்த திருமுக பாசுரம் என்பதை இறைவனே நமக்கு பாடியருளிய பாடலும் நம்முடைய திருமுறையில் விளங்குகிறது. இப்படி பக்தி அந்தாதியாகவும் பதிகமாகவும் பொன்னூசலாகவும் பொற்சுண்ணமிடித்தலாகவும் பெண்கள் விளையாடக்கூடிய அம்மானை பாடல்களாகவும் இது போன்ற பாவை இலக்கியங்களாகவும் எப்படி எப்படியெல்லாம் மனிதர்களை தம்பால் ஈர்க்க வேண்டும் என்பதை நம்முடைய இலக்கியங்கள் வகை வகையாய் பார்த்து நம்முடைய அருளாளர்கள் இலக்கியத்தின் பால், பக்தியின் பால், சமயத்தின் பால் மக்களை கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறார் என்பது இந்த இலக்கிய உத்திகளை கொண்டே அறிய முடிகிறது. நாயக நாயகி பாவத்தை போன்றே தமிழில் காமம் மிக்க கழிபடர் கிளவி நோக்குவையெல்லாம் அவையே போரல் என்பது போன்ற சிற்றிலக்கியங்கள் கூட இங்கே தமிழ் அகத்துறை வடிவங்களை சிற்றிலக்கியங்களாக நம்முடைய பக்தி இலக்கியங்கள் காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் நம்முடைய திருவெம்பாவை அற்புதமான இலக்கிய உத்தியாக மாணிக்கவாசகரால் சைவ சித்தாந்தத்தை எடுத்துரைக்கவும் சைவ சமயத்தினுடைய பெருமையை எடுத்துரைக்கவும் புராண இதிகாச நிகழ்வுகளை நல்ல வடிவத்தில் கொடுக்கவும் பயன்பட்டிருக்கிறது என்பதை திருவெம்பாவை நமக்கு காட்டுகிறது. அதனுடைய 5வது பாடல் இப்படி தொடங்குகிறது. மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசு ஏல்வோர் எம்பாவாய். முல்லை தீம்பாணியில் இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்கு பாடப்பட்டிருக்கிறது. திருவாசகம் முல்லை தீம்பாணி என்ற பண்ணால் காலந்தோறும் பாடப்பட்டு வருகிறது. அந்த முல்லை தீம்பாணி பண்தான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்ற பண்ணாக இன்று அரசு விழாக்களில் பாடப்பட்டு வருகிறது. மோகனம் என்கின்ற கர்நாடக இசை வடிவத்தினுடைய தாயாக விளங்குவது தமிழின் முல்லை தீம்பாணி பண் என்பது உங்களுக்கு ஒரு செய்தியாக தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இந்த பாடலின் பொருளை நாம் நோக்கலாம். மால் அறியா நான்முகனும் காணா மலை. அவன் அண்ணாமலையாக நிற்கும் பொழுது திருமாலும் நான்முகனும் அவனை காண முடியாமல்
விக்கித்து நிற்கின்றனர், திகைத்து நிற்கின்றனர். பெருமானுடைய திருமுடி எங்கே இருக்கிறது, அவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தேடி அலைந்தும் காண முடியாத ஒரு பெற்றியனாக பெருமான் விளங்குகின்றான். அன்பால் காணக்கூடிய அவனை அதிகாரத்தால் காண முடியாது என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துவதாக பல இடங்களில் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதே கருத்து இந்த பாடலில் தொடக்கமாக வருகிறது. மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய். அந்த பெருமானை நாம் போய் பார்ப்போம், அவனை நாம் கண்டு தரிசனம் செய்வோம் என்று நாம் பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் பேசியவள் நீதானே. நேற்று எங்களிடத்தில் இப்படி பேசி நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், இன்னும் எழாமல் இருக்கிறாய். நீ வந்து உன்னுடைய வீட்டினுடைய வாசல் கடை திறந்து வெளிவருவாயாக என்று அவர்கள் கூப்பிடுவதாக இந்த பாடல் தொடங்குகிறது. பால் ஊரு தேன்வாய், நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகளை உடைய அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாக்கானது பால் போலவும் தேன் போலவும் விளங்குமாம். திருவள்ளுவர் கூட காமத்துப்பாலில் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு நல்ல சிந்தனை உடைய பெண்ணினுடைய உமிழ்நீர் பாலையும் தேனையும் விடவும் இனிமையானதாக இருக்கும். காரணம், அவளுடைய எண்ணம் இனிமையாக இருக்கிறது என்பது அங்கே அகத்துறையில் காமத்துப்பாலில் அங்கே வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பினும், இங்கே திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்று சொல்வார்களே, அதை போல இறைவனுடைய புகழை இறைவனுடைய சிந்தனைகளை உடையவர்களுடைய வாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்கள் பாலும் தேனும் போல இனிமையாகவும் பால் போன்று தூய்மையாகவும் இருக்கும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. பாலூரு தேன்வாய் படிரி கடை தரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். இந்த உலகத்தைக்கெல்லாம் அவன் வேறுபட்டவனாக இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் கடந்து இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருக்கிறான். அதனால் அவனை கடவுள் என்கிறோம். கடந்தும் உள்ளும் இருப்பதால் கடவுள் என்கிறோம். அப்படி அவன் உலகத்தை கடந்திருக்கிறான், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். சரி, விண்ணவர்கள் அவனை கண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் அவர்களாலும் அறியப்படாதவனாக இருக்கிறான். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படி அறிவதற்கு அறியானாக அவன் விளங்குகின்றான். கோலமும் அப்படிப்பட்ட அந்த அறியா கோலத்தை கூட அடியார்கள் தங்களுடைய மனக்கண்ணினால் கண்டுவிட முடியும். கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும். இறைவன் நம்மை ஆட்கொண்டான் என்று சொன்னால், கோது என்று சொன்னால் குற்றம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய குற்றங்களான ஆணவம் கண்மம் இவற்றை அவன் நீக்குகிறானாம். ஆன்மாவிற்கு 3 அழுக்குகள் சேருகின்றன. முதல் அழுக்கு ஆணவம், இரண்டாவது அழுக்கு கண்மம், மூன்றாவது மாயை. இந்த மாயை என்பதும் அந்த அழுக்குகளை கழுவுவதற்காக இறைவனே நமக்கு தருகின்ற ஒரு மருந்தாக, ஒளிப்பொருளாக சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது. எங்கே ஒளி தோன்றிவிட்டதோ அங்கே இருள் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. ஆணவம் என்பதை திருவள்ளுவர் இருள் என்றே குறிக்கின்றார். அந்த இருளினால் நமக்கு வினைகள் உண்டாகின்றன என்ற நோக்கத்தில் இருள் சேர் இருவினை என்று குறிப்பிடுகிறார். இந்த இருளால் இரு வினைகள், நல்வினையும் அதனால் தான் தோன்றுகிறது, தீவினையும் அதனால் தான் தோன்றுகிறது. அதனால் இருள் சேர் இருவினை என்கிறார். இந்த வினையை நாம் போக்கிக் கொள்ள வேண்டுமானால் இறைவனால் அருளப்பட்ட மாயை என்ற ஒளிப்பொருள் தேவைப்படுகிறது. அதுதான் தனு கரண புவன போகங்கள் என்று சித்தாந்தம் குறிக்கிறது. இந்த ஒளிப்பொருளை கொண்டு அந்த வினையை நாம் அனுபவித்து கழித்து விட்டால் முக்தி என்பது நம்மை நாடி வரும். நாம் அதை தேடி போக வேண்டியதில்லை. அதைத்தான் கோலமும் நம்மை கோதாட்டி சீலமும் என்று பாடுகின்றார். ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலம். சீலம் என்று சொன்னால் பெருமானுடைய பெருமை. அவன் வலிய வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான். ஆட்கொள்ளுதல் என்று சொன்னால் தனக்கு அன்புடையவராக அவர்களை ஆக்கிக் கொள்ளுகிறான், மடைமாற்றம் செய்கிறான், உலகிலிருந்து நம்மை அருளியல் பக்கம் ஈர்த்து தனதாக்கிக் கொள்ளுகிறான் என்பது நாம் பலபட பேசலாம் இந்த பொருளை. அப்படிப்பட்ட சீலமும் பாடி சிவனே 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 என்று அந்த தோழிமார்கள் எல்லாம் ஓலம், ஓலம் என்று சொன்னால் ஒலிக்கச் செய்வது, அதிகமாக ஓங்கி உரைப்பது என்று பொருள்படும். அப்படி அவர்கள் சிவனே 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 என்று உன்னுடைய வாசலில் நின்று ஓலமிடுகிறார்கள். அது உனக்கு கேட்கவில்லையா? இந்த சத்தம் கூட கேட்காத அளவிற்கு உன்னுடைய காதுகள் மந்தமாகி விட்டனவா என்றெல்லாம் அவர்கள் கேலியோடு மற்றொரு தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. சீலமும் பாடி சிவனே
சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். அற்புதமான மனம் வீசக்கூடிய கூந்தலை உடைய பெண்ணே, நீ எழுந்து வந்து எங்களை பார்ப்பாயாக, இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வாயாக என்று கேட்கிறார். அந்த காலத்தில் பெண்களுடைய கூந்தலை சிறப்பிக்காத புலவர்களே இருக்க முடியாது. அது காதல் பாடல்களாக இருந்தாலும், பக்தி பாடல்களாக இருந்தாலும், இறைவன் இறைவியை பாடுகின்ற பாடல்களாக இருந்தாலும், பெண்ணுடைய கூந்தலை வர்ணிப்பதை ஒரு இலக்கிய அங்கமாக நம்முடைய புலவர்கள் சான்றோர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கூந்தல் பெண்ணினுடைய ஒரு அற்புதமான உறுப்பாகவே அந்த காலத்தில் பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் பாண்டிய மன்னனுக்கு பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் கூட எழுந்ததாக திருவிளையாடலில் நாம் பார்க்கின்றோம். அந்த திருவிளையாடல் புராணத்தில் நக்கீரர் வருகின்றார். சிவபெருமானே இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக தருமி என்ற புலவனுக்காக நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழி தருமிக்கு அறிநோன்கான் என்று சங்கம் இருந்ததாகவும், சங்கத்தில் சிவபெருமானே புலவராக வந்ததாகவும், தருமிக்கு பொற்கிழி கொடுத்ததாகவும் திருநாவுக்கரசர் பதிவு செய்கிறார். எனவே கூந்தல் என்பது எத்துணை முக்கியமான அங்கமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் பாண்டிய மன்னனுக்கு வந்த சந்தேகம் பெண்களுக்கு இயற்கையில் கூந்தலில் மனம் உண்டா இல்லையா என்று. ஆனால் இன்று நமக்கு சந்தேகம் வருகிறது, உண்மையில் கூந்தல் உண்டா இல்லையா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் அளவிற்கு அழகு சாதன பொருள்களால் அழகு படுத்துவதாக நினைத்து அழகை உண்மையில் படுத்தி கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியங்களில் ஐங்குறுநூற்றில் ஒரு பாடல் சொல்லுகிறது, ஒரு பெண்ணினுடைய கூந்தலை 5 பாகமாக பிரித்து பின்னி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இதெல்லாம் இன்று கனவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்திருக்குமா என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஓடுகிறது. இந்த பக்தியில் கூட கூந்தலை சொல்லுவதற்கு காரணம், அந்த அளவிற்கு கூந்தல் இயற்கையோடு இயைந்த ஒரு நெறியாக பராமரிக்கப்பட்டு வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இறைவியை சொல்லும் பொழுது கூட கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று கூந்தலை சிறப்பித்து அபிராமி பட்டர் அந்தாதியின் மூலமாக புகழ்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் நிறைவடைகிறது. அடுத்த பாடல் இப்படி தொடங்குகிறது. மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவேயே அறிவறியான். போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவேயே அறிவறியான். தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோரெம்பாவாய். இந்த பாடலின் கருத்து, மானே பெண்களை மயிலாகவும் மானாகவும் வர்ணிப்பது நம்முடைய சங்கத்தமிழ் மரபு. இங்கே ஒரு பெண் அந்த பெண்ணிடத்தில் இப்படி எழுப்புகிறாள், மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் தோழி என்ன சொல்லி இருக்கிறாள்? நேற்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கவலைப்படாதீர்கள், நான் முதலில் எழுந்து உங்களை வந்து எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறாள். நென்னல் என்று சொன்னால் நல்ல தமிழ்ச்சொல், நேற்று என்று பொருள். நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளை வந்து எங்களை எழுப்புவதாக சொன்னாய். ஆனால் நாங்கள் எழுந்து வந்து விட்டோம், நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேலி பேசுகிறார்கள். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே. போன திசை பகராய். நீ சொன்ன வார்த்தை எந்த திசையில் போயிற்று?
உன்னுடைய வாக்கு தவறிவிட்டதே, நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, போன திசை பகராய், இன்னும் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னுமா விடியவில்லை என்று கேட்டு இறைவன் எப்படிப்பட்டவன் என்ற கருத்தை மணிவாசகர் முன்வைக்கின்றார். தானே வந்து எம்மை தலையளித்தாற் கொண்டருளும். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாம் வேண்டி செல்ல வேண்டியதில்லை. அன்போடு இருந்தால், அடியார்களோடு இணங்கி இருந்தால், அடியார் நடுவுள் நாம் இருந்தால், அவன் தானே வந்து அவனுடைய திருவடிகளை தரக்கூடிய தயாபரனாக விளங்கக்கூடிய கருணையாளன். தானே வந்து எம்மை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல்பாடி. அவனுடைய அந்த திருவடிகளை பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். அப்படி பாடிக்கொண்டு வந்து உன் வாசலில் நிற்கக்கூடிய எங்களுக்கு நீ வாய் திறந்து இதோ வந்துவிட்டேன் என்ற வார்த்தையை எப்பொழுது சொல்ல போகிறாய் என்று கேட்கிறாள். வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய், ஊனே உருகாய். இப்படி நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், உன்னுடைய ஊன் உருகவில்லையா? ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலூர் எம்பாவாய். அவன் நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஈசன், தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன். அவனை நாம் பாடுவோம், வெளியில் வா என்று இந்த பாடலின் மூலமாக தன்னுடைய தோழியை அன்போடு அழைப்பதாக இந்த பாடல் இனிமையாக நிறைவடைகிறது. மீண்டும் 7, 8ஆம் திருப்பாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.